ஸ்ரீ குருப்பே நமஹ. வணக்கம். ராசித்தமை நேயர்களுக்கு அன்பான இனிய வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி ஏழுமலை. நம்முடைய குலம் விருத்தி அடைய வேண்டுமா, குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு நிறைய நீங்க சொல்ல கேட்டிருப்பீங்க. முதல்ல நீங்க ஜாதக நோட்டை எடுத்துக்கிட்டு ஜோசிட்ட போனா என்ன சொல்றீங்க, நீங்க குலதெய்வம் போகல அப்படின்னு சொல்லுவார். எப்படி சொல்றாரு? அப்ப குலதெய்வம் எப்படி நமக்கு அருள் புரியும் சொல்றது? உங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு 5ஆம் இடம் தான் குலதெய்வம். அப்ப பிரசன்னத்துல கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல பிரசன்ன லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ அல்லது பாதகாதிபதியோ மாரகாதிபதியோ 6-8 பண்டு அதிபதிகளோ அந்த பிரசன்ன லக்னத்துல இந்த மாதிரி கிரக நிலைகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் இல்ல அப்படின்றது சூப்பரா சொல்லலாம். அப்ப குலதெய்வ அனுகிரகம் எப்படி இல்லாம போகும் அப்படின்னா, பொதுவா குலதெய்வம் என்பது நம்முடைய முன்னோர், இறந்து போன முன்னோர்களுக்கு தான் குலதெய்வம். பாருங்க, உங்களுடைய பேச்சியம்மன், அதே வீரன் மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் நம்ம அந்த வழியா வந்தவங்க ஏற்கனவே இறந்து போனா அவங்கள தெய்வம் அந்த ஊரை காத்திருப்பாங்க, அந்த நாட்டை காத்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சில வச்சு வழிபாடு பண்ணதான் அது குலதெய்வம். இதை சிறு தெய்வம் கூட சொல்லுவாங்க. எந்த தெய்வமா இருந்தாலும் இப்போ ஊர்ல ஒவ்வொரு வீட்லயும் ஒரு அம்மா இருப்பாங்க. இப்ப எல்லாத்துக்கும் அம்மா இருப்பாங்க, தாய் இருப்பாங்க. அந்த இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க அம்மா உங்களுக்கு சோறு போடுவாங்களா? போட மாட்டாங்க. உங்க அம்மா தான் உங்களுக்கு சோறு போடுவாங்க. அது போல உலகத்துல இருக்கிற அத்தனை தெய்வத்தை நீங்க கும்பிடுங்க, வேணாம்னு சொல்லல. ஆனா உங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, அற்புதமா இருக்கும். குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு முன்னேற்றம் தடைப்படும். அப்ப குலதெய்வத்தை எப்படி சார் வழிபடுறது அப்படின்னா, மாசத்துக்கு ஒரு நாள், ஒரு வெள்ளிக்கிழமையில, எப்பயுமே வெள்ளிக்கிழமை தான் குலதெய்வ வழிபாடு பண்ணணும். இல்ல சார் எனக்கு செவ்வாய்க்கிழமை ஃப்ரீயா இருக்கு, கண்டிப்பா போங்க. ஆனா வெள்ளிக்கிழமை என்பது குலதெய்வத்துக்கு உகந்த நாள். அதே போல ஒரு சில பேத்துக்கு இது பொதுவான விஷயம் சொல்றேனே தவிர, ஒவ்வொரு குலதெய்வத்துக்கு நான் செவ்வாய்க்கிழமை தான் சார் என் குலதெய்வத்துக்கு போனா கண்டிப்பா போங்க. ஆனா மாசத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா குலதெய்வத்துக்கு போங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, குலதெய்வம் அருளாத விஷயத்த, குலதெய்வம் கொடுக்காத விஷயத்த எந்த தெய்வம் கிடையாது. நான் சொன்னதுதான், நம்ம தாய் தான் நமக்கு சோறு போடுவாங்க. நம்ம தட்டுல யாரு போடுவாங்க? நம்ம வீட்டுல இருக்கிற தாய் தான் நமக்கு சோறு போட்டு கொடுப்பாங்களே தவிர, வேற 10 வீட்டு தாயோ 10 வீட்டுக்கு அந்த இருக்கிற அம்மாவை நம்ம சோறு போட்டு தர மாட்டாங்க அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க பெருமாளை வழிபாடு பண்ணுங்க, சிவனை வழிபாடு பண்ணுங்க, பைரவரை கும்பிடுங்க, அதை பத்தி கவலையே இல்லை. ஆனா உங்க குலதெய்வத்தை மறக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் இது உண்மையான விஷயம். நீங்க அனுபவிச்சு பாருங்க. இப்போ ஒரு உதாரணமா நான் ஒரு ஜாதகம் பாக்குறேன். அந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா சார் உங்களுக்கு குலதெய்வ தோஷம் இருக்கு அப்படின்ற கம்முனேங்கிறாரு. ஐயா, குலதெய்வம் உங்களுக்கு பெரிய சிக்கல்ல கொடுக்கும், பெரிய தொந்தரவு கொடுக்கும். அப்ப அந்த குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு 5 வருஷம் நீங்க குலதெய்வத்துக்கு நீங்க போகலையா அப்படின்ற. ஆமான்றது ஏன் அப்படின்னா, அவர் ஜாதகத்துல 5 கேது. அப்ப 5 கேது இருந்தா குலதெய்வம் தடைபடும், குலதெய்வ வழிபாடு தடைபடும். அப்ப அதனால நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, குலதெய்வத்தை மறக்காம வழிபடும். அப்ப அவரு இந்த 5 வருஷம் என்ன சார் ஆச்சுன்னா கடன். இப்ப கடன் அடையுமான்றத கேட்க வராரு. அவர் கேட்க வராரு. நான் என்ன சொல்றேன், ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த குலதெய்வ வழிபாடு கம்மியா இருக்கு, குலதெய்வத்தை ஏன் கேட்கறதுக்கு எனக்கு குறிப்பிட்ட டைம் பண்ண அந்த வேண்டுதல் நிறைவேறல, அதனால நான் குலதெய்வத்துக்கு போனேன்னு சொல்றேன். அப்போ குலதெய்வம் நம்ம கிட்ட காசு கொடுத்து அது பண்றதுலாம் இல்லைங்க. நம்ம குலதெய்வத்தை நீங்க வழிபடினாலும் கண்டிப்பா நம்ம குலதெய்வம் கண்டிப்பாக நமக்கு அருள் புரியும். ஏன்னா இறைவன் என்பவன் வேண்டுதல் வேண்டாமை இல்லாம, நீங்க பாலு குடகுடமா உதனாலும் அவர் கோரிட மாட்டார், நீங்க வேற திட்டினாலும் அவர் கோச்சிக்க மாட்டார். அப்ப நடுநிலையானவர் தான் நம்ம சாமி. அப்ப அந்த தெய்வம் அப்புறம் உங்களுக்கு எப்பயுமே கொடுத்துட்டு இருக்கும். அப்ப யமனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உயிரை பிடிக்க வந்தா கூட, என்னுடைய புள்ளடா நீ நவரான்னு சொல்லி யமங்கிட்ட சண்டை போடணும் குலதெய்வம் அப்படின்னு அப்படி சாஸ்திரங்கள் சொல்லுது. அதனால குலதெய்வம் அப்படின்றது நீங்க வழிபடுறது முக்கியம். நீங்க எந்த கோயிலுக்கு வேணாலும் போக தப்பில்லை. ஆனா குலதெய்வத்தை மறந்தீங்கன்னா குலம் விருத்தி நின்று போகும். இன்னும் நிறைய குழந்தைங்க பாக்கியம் இல்லாதவங்க ஜாதகத்துல கண்டிப்பா குலதெய்வ தோஷம் இருக்கு. அப்ப குலதெய்வத்தை எப்படி சார் வழிபடணும் அப்படின்னா, 16 அபிஷேகம் பண்ணணும். தேன், பால், தயிர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய 16 சோடச உபச்சாரங்கள் பண்ணி அந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி இளநீர் வச்சு வழிபடணும். இளநீர், அதே போல மாதுளம்பழம், இனிப்பு வகைகள், சக்கரை பொங்கல், இதெல்லாம் வச்சு ஒரு வெள்ளிக்கிழமையில நீங்க வழிபடுங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் சிறப்பு, அது பேரு சிறப்பு, சாமி சிறப்பு கொடுத்துட்டு வந்தோம்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு வெள்ளிக்கிழமையில வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சோடச அபிஷேகம் பண்ணி அந்த தெய்வத்துக்கு சக்கரை பொங்கல் வச்சு, எப்பயுமே இனிப்பு தான் வசித்தன்மை கொடுக்கும். அப்ப குலதெய்வத்தை வசியம் பண்றதுக்கு இனிப்பு சக்கரை பொங்கல் வச்சு வழிபடுறது, இனிப்பு வகைகளை கொடுத்து நம்ம படைக்கிறது, இதெல்லாமே இந்த குலதெய்வத்துக்கு அற்புதமா நமக்கு அருள் கொடுக்கும். அதனால குலதெய்வத்துக்கு நீங்க வழிபடணும்னு நினைச்சீங்கன்னா 16 அபிஷேகம் பண்ணிட்டு இளநீர் மற்றும் மாதுளம் பழத்தை வச்சு நீங்க வழிபாடு பண்ணணும். அப்படி படைச்சாதான் உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் நல்லா கிடைக்கும். சார் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை சார், ஒரு தண்ணி சாதாரணமா ஒரு பச்சை தண்ணியாவது சாமி ஊத்தணும்ன்றாங்க. அப்படிப்பட்ட அமைப்புல தான் அந்த குலதெய்வம் இருக்கு. அப்ப குலதெய்வத்தை நீங்க மறக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோடி கோடியா லட்ச லட்சமா பணங்கள் கொட்டும் குலதெய்வம் குல விருத்தியாகும், குழந்தை பாக்கியம் தடை இருக்காது, நம்ம கடன் கட்சி வராது. மெயினா குடும்பத்துல கடன் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா குலதெய்வ வழிபாடு நின்று போறதால தான். அப்ப குலதெய்வத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க உங்களால முடிந்த மாசத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தானம் கொடுங்க. எண்ணெய் பாத்தீங்கன்னா சனிபாவுடைய தத்துவம். அப்ப சனி என்பது தொழில் காரகம். தொழில் தடை இல்லாம போகணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் அல்லது உங்களால் முடிஞ்சது நல்ல சுத்தமான எண்ணெய் கோயில் கொண்டு கொடுத்துருவாங்க. அந்த கோயில் விளக்குறீங்க, நம்ம குடும்ப விளக்கறியும். அதனால குலதெய்வத்தை கும்பிடுங்க. அதே போல குலதெய்வத்தை எப்படி வழிபடணும் அப்படின்னா, உங்ககிட்ட பணம் இருந்தா நீங்க
நான் சொல்ற விஷயத்துல பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இப்போ சோடச அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு நெய் தீபமா போய் ஏத்திட்டு வாரத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாள் நீங்க போங்க. ஒரு சில பேர்த்த நம்ம கேட்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் குலதெய்வத்துக்கு போயிட்டு எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு வருஷம் ஆகும் சார். போன வருஷம் சார் போனேன். அப்படிலாம் போக கூடாது. மாசம் ஒரு நாள் போங்க. அந்த குலதெய்வத்தை நீங்க போய் பார்த்தா தான் அது உங்களை கோயில் வேலை கிடைச்சதா நீங்க நல்லா இருப்பீங்க. அதனால குலதெய்வ வழிபாடு என்னைக்குமே நம்ம குலத்தை விருத்தி பண்ணி தரும். அதனால தயவு செஞ்சு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. மற்ற கோயிலுக்கு போங்க வேணாம்னு சொல்லலாம். நீங்க எல்லாம் டூர் போங்க எல்லாம் பண்ணுங்க. ஆனா நம்ம குலதெய்வத்துக்கு மாசத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக போகணும். அப்படி போகும்போது உங்களுக்கு எல்லா செல்வம், தனம், பொருள், குடும்பம், பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி, லாபம், சந்தோஷம், மகிழ்ச்சி, அதெல்லாம் 16 செல்வம் பெற்று நல்லா அற்புதமா வாழலாம். அப்போ குலதெய்வ வழிபாடு தான் நம்மளுடைய குலத்தை விருத்தி தரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதுவரை நம்முடைய ராசி தமிழ் சேனலை பார்த்தவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.